9ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன்கள். 9ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த பிறவி. இது ஒரு மேன்மையான அமைப்பு. அனைத்து வகைகளிலும் ஜாதகருக்கு உதவிகள் கிடைக்கும். ஜாதகருக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் கிடைக்கும். தந்தையார் மீது ஜாதகர் பாசமாக இருப்பார். ஜாதகருக்கு வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 9ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். தந்தையார் செய்த உத்தியோகத்தை செய்து ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார். ஜாதகர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பார். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, அதிர்ஷ்டம் என அனைத்தும் கிடைக்கப் பெறுவார். ஜாதகருக்கு சிறந்த குடும்பம் அமையும். குடும்பத்தில் ஜாதகருக்கு மகிழ்ச்சி உண்டு. 9ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு இளைய சகோதர மேன்மை உண்டு. ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் இளைய சகோதரனுக்கு செல்கிறது. ஜாதகர் தைரியம், வீரியம் நிறைந்த நபராக இருப்பார். ஜாதகர் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். எழுத்து, இசை, பேச்சு, கலை போன்றவைகளில் ஜாதகர் சிறப்படைவார். 9ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தாய், தந்தையர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சிறப்பான வீடு, வாசல், வாகன சுகம் அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்கப் பெறுகிறது. தனது சொத்துக்கள் மூலமாக ஜாதகருக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கு தந்தையார் உதவி செய்வார். ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கப் பெறும். தாய்வழி உறவு ஜாதகருக்கு சிறப்பான அமைப்பில் கிடைக்கும். தாய்வழி அதிர்ஷ்டம், ஆதாயம் ஜாதகருக்கு கிடைக்கும். 9ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் முன்னோர்கள் செய்த புண்ணியம் அனைத்தும் ஜாதகரின் குழந்தைக்கு செல்கிறது. ஆகவே ஜாதகருக்கு தான் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மேன்மையும் உண்டு. ஜாதகர் ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருப்பார். ஜாதகருக்கு புத்தி கூர்மை, நினைவாற்றல், ஆன்மீக சிந்தனை உண்டு. சிறந்த முறையில் மேற்கல்வி கிடைக்கும். 9ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு தந்தையின் உறவில் மனசங்கடங்கள் இருக்கும். தந்தையார் மூலமாக ஜாதகருக்கு கடன் ஏற்படும். ஜாதகருக்கு அதிர்ஷ்ட குறைவு ஏற்படுகிறது. பரம்பரை நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஜாதகர் பக்தி நெறியிலிருந்து விலகிக் கொள்கிறார். 9ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு களத்திரத்தின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு. திருமணத்திற்கு பின்பு மிகச்சிறந்த வாழ்க்கை ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகருக்கு சமூகத்தில் அந்தஸ்து சிறப்பாக கிடைக்கும். 9ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகர் அதிர்ஷ்டம் குறைவான நபராக இருக்கிறார். முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் அனைத்தும் ஜாதகருக்கு உதவப் போவதில்லை. தந்தையார் உறவில் விரிசல் ஏற்படுகிறது. பக்தி நெறியிலிருந்து ஜாதகர் விலகிக் கொள்கிறார். நீண்ட தூர பிரயாணங்களில் விபத்துக்களோ, பிரயாணத்தின் போது பொருள் திருடு போவதோ ஏற்படுகிறது. 9ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். 9ஆம் அதிபதி 9இல் இருந்தால் ஆட்சி பெற்ற அமைப்பில் இருப்பார். ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தந்தையார் உறவு சிறப்படையும். ஜாதகரின் தந்தை புகழடைந்த நபராக இருப்பார். ஜாதகர் ஆன்மீகவாதியாக இருப்பார். புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகர் நிர்வாக திறமை உடையவர். 9ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகருக்கு புகழ், பட்டம், பதவிகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஜாதகருக்கு மிக சிறப்பான தொழில் அமையும். ஜாதகரின் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக ஜாதகரின் தொழில் சிறப்படையும். தர்ம கர்மாதிபதி யோகமாகும். ஜாதகர் செய்கின்ற உத்தியோகம் அல்லது தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். ஜாதகர் செய்கின்ற உத்தியோகம் அல்லது தொழிலுக்கு தந்தையார் உதவி செய்பவராக இருப்பார். 9ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன். ஜாதகரின் தந்தை ஜாதகரின் மூத்த சகோதரத்தோடு இணக்கமாக இருப்பார். ஜாதகர் தனது வாழ்க்கையில் நிறைந்த செல்வங்களை சேமிக்கக்கூடிய நபராக இருப்பார். தனது மூத்த சகோதரத்தின் வழியில்
ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறும். மூத்த சகோதர உறவு சிறப்படையும். ஜாதகருக்கு எதிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். 9ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு தந்தை வழி செலவுகள் அதிகம். ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்காமல் போகலாம். கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஜாதகருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வாழ்வதற்கு இது மிகச்சிறந்த அமைப்பு. ஜாதகருக்கு ஆன்மீகம் எளிதில் கைகூடுகிறது.